வேண்டும். சூழ்ச்சிதனை பொறாமை தன்னை வஞ்சகன் தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூளாக்கும் காட்சித்தை மரச்செயல் வேண்டும். கடல் போல் சிந்தமழை பெருக்குதல் வேண்டும். ராவணன் கீர்த்தி நாமும் வாழ்த்த வேண்டும் என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் வரிகளை நெற்றிலேற்றி தோழர்களே, தோழியர்களே, இன்றைக்கு நடந்திருப்பது ஏதோ ஒரு போராட்டம் அல்ல, இது ஒரு போர். போராட்டம் அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் தங்களை ஆள்கின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு சொன்னா ஆட்சியாளர்கள் அதை அவமானமாக பார்ப்பார்கள். நீங்க பழைய படத்துல எல்லாம் பார்க்கலாம், என்னோட ஆட்சியில மக்களுக்கு குறையா, என்னோட ஆட்சியில மக்களுக்கு குறையா, குறையே இருக்க கூடாது. அப்படி குறை இருந்து தன் நாட்டினுடைய குடிமக்கள் அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள் அப்படின்னு சொன்னார், ஆளுகின்றவர்கள் அதை ஒரு அவமானமாக எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்து போராடுகின்ற சக்திகளினுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வது ஒரு சிறந்த ஆட்சியாளனுக்கான அடிப்படை பண்பு. இன்றைக்கு நாம் இதை ஏன் போராட்டம் அல்ல அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நண்பர்களே, இன்றைக்கு நாம் ஆயிரக்கணக்கான பேர் இங்கே கைதாகி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, டெல்லியிலே நமக்காக நம்முடைய கோரிக்கைகளுக்காக நம்முடைய நலனுக்காக பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலங்களினுடைய விவசாயிகள் லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டினுடைய தலைநகரம் சொல்லக்கூடிய டெல்லிக்கு நுழைகிறார்கள். ஏன் டெல்லிக்குள் விவசாயிகள் நுழைகிறார்கள்? ஏன் டெல்லிக்குள் விவசாயிகள் தங்களுடைய வாகனங்களோடு குடும்பமாக குழந்தைகளோடு ஒரு 6 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் அதிலே எடுத்து வைத்துக் கொண்டு மொத்தமாக தங்களுடைய வீடுகளை விட்டு கிளம்பி நாட்டினுடைய தலைநகரை நோக்கி போகிறார்கள். போகின்ற பொழுது ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும்? மோடி மக்களையா பேசுறாரு இல்லையா? கொஞ்சம் பேசாம தான் இருங்களேன். நீங்க பேசுங்க, இல்ல நாங்க பேசுறோம். நான் இது ஏதோ கதையெல்லாம் பேசல நண்பர்களே, இது கதையெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதனால நம்முடைய சொந்த கதை சொந்த கதையில வெளியில போய் பேசிக்கலாம். ஒரு போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்டு ஒரு அரங்குக்குள்ளார இருக்கிறோம். அந்த போராட்டம் எதற்காக அப்படின்ற அந்த போராட்ட உணர்வை நாம் பெற வேண்டும். ஏன்னா இந்த போராட்டம் என்பது நண்பர்களே நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். தயவு செய்து யாரும் நினைத்து விடாதீர்கள். நாம அங்கன்வாடி பணியாளர்களா இருக்கிறோம் அல்லது மற்ற துறைகள்ல ஊழியர்களா இருக்கிறோம். ஏதோ சங்கத்துல கூப்பிட்டாங்க, வந்தோம், உட்கார்ந்து இருக்கிறோம், ஜாலியா பேசிட்டு இருக்கிறோம், போறோம். தயவு செய்து அப்படி நினைத்து விடாதீர்கள். விவசாயிகளினுடைய போராட்டம் என்பது நாம் உயிர் வாழ்வதற்கான போராட்டம். இன்றைக்கு இந்த நாட்டில் பாசிச மோடியை எதிர்த்து களத்திலே மோடியுடைய ராணுவத்தோடும் காவல்துறையோடும் சக்தி பரிவார் அடியாட்களோடும் நேருக்கு நேர் மோதுகின்ற ஆற்றல் விவசாயிகள் வர்க்கத்திற்கு தான் இருக்கிறது, தொழிலாளர்களுக்கு தான் இருக்கிறது. நண்பர்களே, சொந்த நாட்டு மக்கள் தன் நாட்டினுடைய தலைநகருக்குள் நுழைகிறார்கள். நுழைய விடாமல் அந்த அரசு என்ன செய்கிறது தெரியுமா?
டிவில எல்லாம் பார்த்திருக்கீங்களா? சாலைகளை குறுக்க வெட்டுறான், சாலைகளை ரோட குறுக்க வெட்டுறான், அவங்க உள்ள வந்துடக்கூடாதான். இப்ப நீங்க பக்கத்து கிராமங்கள்ல இருந்து இங்க போராட்டத்துக்காக புது பஸ் வந்திருப்பீங்க. பெரம்பலூர் டவுனுக்குள்ளாலே உங்களை நுழைய விடக்கூடாதுன்னு அவுட்டர்லயே எல்லாத்தையும் வந்து ரோட்டை குறுக்க வெட்டினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி சாலைகளை குறுக்க வெட்டி எடுக்கிறான். அந்த மக்கள் யாரு? விவசாயிகள். விவசாயத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையா? விவசாயத்திற்கும் நமக்கும் தொடர்பு இல்லையா? இன்றைக்கு விவசாயிகள் என்ன கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள், அந்த கோரிக்கை நமக்கானது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாலைகளை வெட்டுவது மட்டுமல்ல, கம்பி வலை இருக்குது இல்ல, நம்ம காட்டை சுத்தி வேலி பென்சிங் போடுவோம்ல, முள்ளுமுள்ள கம்பி வலை சுருள்களை கொண்டு வந்து குறுக்க போடுறாங்க. வரக்கூடாது, வாகனங்கள் உள்ள வந்துடக்கூடாது, நடந்து உள்ள வந்துடக்கூடாது. அது மட்டுமல்ல, சாலைக்கு குறுக்க பெரிய பெரிய ஆணிகளை பதிச்சு வச்சிருக்கிறான். கொஞ்சம் சத்தம் போடாம கேளுங்க. சாலையின் குறுக்கே ஆணிகளை பதித்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் எந்த ஒரு அரசாவது தன் சொந்த நாட்டு மக்களினுடைய போராட்டத்தை இந்த விதத்திலே எதிர்கொண்டிருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி எங்கேயாவது போராட்டம், எவ்வளவோ போராட்டம் நடந்திருக்கிறது.